கைப்பிடி மண்ணளவு, கல்லாதது உலகளவு. வணக்கம். தெரியாதுன்ற உணர்வு வரும்போது தான் தெரிஞ்சுக்கணுன்ற உணர்வு வரும். நாம் நம் அனுபவத்திலிருந்து தெரிந்து கொள்ளலாம், மற்றவர்களுடைய அனுபவத்திலிருந்து தெரிந்து கொள்ளலாம், பெரியவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம், புத்தகங்களை படித்து தெரிந்து கொள்ளலாம். நமக்குள் இந்த தேடல் வரும்போது தான் நம் கண்களுக்கும் நம் செவிக்கும் நம் மனதிற்கும் இந்த தேடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உணர முடியும். எனக்கு தெரியாதுன்னு சொல்லும் போது தான் நாம் இதை பற்றி தேட தொடங்குகிறோம். இந்த தேடல் தான் கடவுளே ஒரு விஷயத்தை சொன்னால் கூட நம்ம அவ்வளோ எளிதில் அதை நம்புறதில்லை. நம்ம சந்தேகங்களையும் கேள்விகளையும் கேட்டு பதில் தெரிந்த பிறகு தான் நாம் நம்புகிறோம். இது போல ஒரு தேடல் தான் என்ன இந்த கோயிலை தேடி வர வைத்தது. பூதபுரி என்று அழைக்கப்பட்ட ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ஸ்ரீ தர்மசாஸ்தா கோயில். இந்த தேடல் பல ஐயப்பன் கோயில் சம்பந்தப்பட்ட கேள்விகளின் பதிலை காண்பித்தது. இது கோயில் வெளி பிரகாரத்தை பார்த்தவாறே தர்மசாஸ்தாவை பற்றி சில விஷயங்களை தெரிந்து கொள்வோம். உலகையும் அழிக்கும் அளவிலான வரங்களை சிவபெருமானிடம் தன் கடும் தவத்தின் பயனால் பெற்றுக்கொள்ளும் வல்லரக்கன் எனும் அசுரர்களில் ஒருவன் சிவனிடமே சோதித்து பார்க்க முயற்சிக்கிறான். அந்த சமயத்தில் சிவபெருமான் ஸ்ரீ விஷ்ணுவிடம் உதவி கேட்க மோகினி அவதாரம் எடுக்கும் விஷ்ணு தனது தந்திரத்தால் வல்லரக்கனை சம்ஹாரம் செய்கிறார். நமது இதிகாசங்களில் சூரிய இந்திர அம்சங்களில் கர்ணன், அர்ஜுனன் போன்ற மாவீரர்கள் பிறந்ததை போல மோகினி ரூபத்தில் இருக்கும் ஹரி மற்றும் ஹரனான எம்பெருமான் சிவனோட அம்சத்திலும் ஆதிசாஸ்தா பிறக்கிறார். சிவபெருமானின் மகனாக கைலாயத்தில் புஷ்கலா, பூர்ணா தேவிகள் இருவரையும் மணந்து வாழ்ந்து வருகிறார். இவர் எடுத்த 8 அவதாரங்கள் சம்மோகன சாஸ்தா, கல்யாண வரத சாஸ்தா, வேத சாஸ்தா, ஞான சாஸ்தா, சந்தான பிராப்தி சாஸ்தா, தர்மசாஸ்தா, மகாசாஸ்தா, வீரசாஸ்தா. ராமாயண காலத்தில் மகிஷி என்ற அரக்கியை அழிக்க வந்த அவதாரம் மகிஷி மாதிரி நமக்குள் இருக்கும் ஆணவத்தை அழித்துவிட்டு ஐயப்பன் தபோபவ என வலது கை சின்முதிரையிலும் இடது கை முழங்கால் மேல் ஊன்றியும் 2 காலும் குத்துக்காலிட்டு யோக பட்டம் கட்டப்பட்டு நிமிர்ந்து ஹரிவராசனம் யோக நிலையில் இருக்கிறார். சின்முதிரையில் ஆள்காட்டி விரல் ஜீவாத்மாவை குறிக்கும், அட்டை விரல் பரமாத்மாவை குறிக்கும். மற்ற 3 விரல்கள் ஆணவம், மாயை, கர்வம். இந்த 3ஐயும் விலக்கி ஜீவாத்மா முயற்சி செய்து வளைந்து வந்தால் பரமாத்மா நான் உன்னை என்னோடு இணைத்துக் கொள்கிறேன், நீயும் தெய்வமாகலாம் என்று உணர்த்துகிறது. பிரம்மச்சரியம் 2. நைஷ்டீக பிரம்மச்சரியம் என்பது குருகுலம் சென்று கல்வி பயிலும் காலம் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து பிறகு அதை வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து கடைபிடிப்பது. உபகூர்வான பிரம்மச்சரியம் என்பது குருகுலம் முடித்து வந்த பிறகு கல்யாண வாழ்க்கை வேண்டாம் என்று வாழ்வதாகும். பீஷ்மர், ஆஞ்சநேயர் போல. ஐம்புலன்களையும் பார்வை, செவிப்புலன், தொடுதல், வாசனை, சுவை கட்டுப்படுத்தி ஆசை, பேராசை, கோபம், காமம், பெருமை, போட்டி, பொறாமை இல்லாமல், விருப்பு வெறுப்பு எதன் மீதும் இல்லாமல் உலக இன்பங்களை துறந்து என்ன தேவையோ அதை மட்டும் செய்வதாகும். பெண்களை பார்க்கவோ, நினைக்கவோ, பேசவோ, பழகவோ கூடாது. இச்சையுடன் பார்க்கக்கூடாது, நெருக்கமாக பேசக்கூடாது. இதைத்தான் ஐயப்ப பக்தர்களும் விரத காலத்தில் கடைபிடிக்க வேண்டும். தத்துவமசி, என்னில் நீ உன்னை பார்க்கிறாய், எதை நீ தேடி வந்தாயோ அது நீ என்று அறிந்து கொள். இந்த விரத காலத்தில் இந்த விரதத்தின் காரணமாக ஐயப்பன் பக்தர்கள் கடவுள் நிலைக்கு உயர்கின்றனர். ஐயப்பனின் அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் பக்தர்களின் மனதில் ஐயப்பனை பார்க்கணும் என்ற எண்ணம் தோன்றி குருசாமியின் வழிகாட்டலோடு விரதமிருந்து மலையேறி ஐயப்பனை தரிசிக்க முடியும். இந்த அவதார தோற்றம் ராமாயண காலத்தில் நடந்தது. அப்போ வாவூர் என்பவர் எந்த வருடம் வந்தார், 2க்கும் என்ன தொடர்பு என்பதை பக்தர்கள் தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்து மதத்தில் நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் ஐயப்பனை கடவுளாக வழிபடுபவர்களுக்கும் மனம் திறந்து தடையில்லாமல் புரிந்து கொள்ளணும் நினைப்பவர்களுக்கும் மட்டும்தான் இந்த வழிபாட்டு முறை புரியும். குடும்பத்தில் ஆணும் பெண்ணும் இந்த விரதத்தின் அர்த்தம் புரிந்து பின்பற்ற வேண்டும். வழிபாடு விதிகளில் சைவ ஆகம, வைஷ்ணவ சம்ஹிதா போல தாந்திரிகம் சக்தி வழிபாடு. கேரளாவில் உள்ள கோயில்களைப் போல ஐயப்பன் கோயிலும் ஒரு தாந்திரிக கோயில். 6 சக்ராவை கொண்டு 6 சாஸ்தா கோயில்கள் இருக்கு. இதில் ஐயப்பன் கோயில் ஆன்யா சக்ராவை கொண்டு அமைக்கப்பட்டது. இந்த கோயிலுக்கு செல்லும்போது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஆன்யா சக்ரா தூண்டப்படும். அது இருவருக்கும் வெவ்வேறு விளைவுகளை தரும். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, இந்து மதம் என்பது அறிவியல் சார்ந்த ஒன்று. இன்னைக்கு நாம் சந்திக்க போறவர் ஆர் பாலசுப்ரமணியம் ஐயப்பன் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுபவர். 59 முறை ஐயப்பன் கோயில் சென்று மகர ஜோதியை தரிசித்தவர். இந்த கோயிலை துவக்கி 35 வருடங்கள் இறைப்பணியில் ஈடுபட்டுள்ளார்.
கார்த்திகை மாதம் பிரம்மோற்சவம், வருஷப்பிறப்பு, லட்சார்ச்சனை, ஆவணி மாதம் கருப்புசாமிக்கு படையல், பங்குனி உத்திரை, ஆடி கிருத்திகை என்று 2 மாதத்துக்கு ஒரு முறையாவது கோயிலில் மக்கள் கூடி கொண்டாடுகிறார்கள். இப்போ இந்த கோயில் எப்போ ஆரம்பிச்சது? 34 வருஷத்துக்கு முன்னால இந்த கோயில் காஞ்சி இப்போ பாலபெரிவான்னு சொல்லக்கூடிய சுவாமி இருக்காரு, அவர் தான் அடிக்கல் நாட்டு விழா பண்ணி இது ஆரம்பிச்சு வச்சாரு. இப்போ இந்த கோயில் என்ன டைம் ஓப்பன் பண்ணுவீங்க? எப்போ வந்து இது நட சாத்துறது? அது இந்த முக்கியமான நாள், அப்புறம் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி, அதெல்லாம் பார்த்தா காத்தால 5 மணிக்கே கோயில் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணிட்டு காத்தால 9 மணிலையும், சாயந்தரம் போல் 6 மணிக்கு கோயில் திறந்து 9 மணிலேயும் இருக்கும். மற்ற நாளில் வந்து காத்தால 7:30 மணி சுமாருக்கு குருக்கள் வந்து வழக்கேற்றிட்டு போவாங்க. இப்போ இங்க ஐயப்பன் கோயில் இருக்கு, இங்க ஆண்களும் பெண்களும் வந்து பார்க்கலாம். அப்போ அங்க ஐயப்பன் கோயில்ல வந்து ஆண்கள் மட்டும்தான், அதாவது இல்ல பெண்கள் ஒரு பர்டிகுலர் வயசுல? ஐயப்பன் வந்து பெண்களுக்கு விரோதி கிடையாது. அந்த பீரியடா இருக்கும்போது அவங்க வந்தனாக்கா விரதம் 41 நாள் கடைப்பிடிக்க முடியாது. அப்புறம் இன்னொன்று என்ன பண்ணாக்க, மற்ற அந்த சின்ன ஏஜில் அவங்க வந்தாங்கனாக்க அங்கே பம்பையில் குளிக்க தனி இடம் கிடையாது, ஒதுங்கிறதுக்கு தனி இடம் கிடையாது. அந்த கும்பலில் நெரிசலில் அவங்களாம் போனால் அவ்வளோ நல்லது இருக்காது அப்படிங்கிறத தான் அந்த பீரியடை ஒதுக்கினாங்க. இப்போ நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே அங்கே ஹைகோர்ட் உத்தரவு இருக்குது, 10 வயசுக்கு மேற்பட்டவர்கள் 50 வயசுக்கு இடையில இருக்க தான் வரக்கூடாது, மற்ற எல்லாம். அப்போல் அப்படி இருக்கும்பொழுது அந்த பீரியடில் தான் அந்த ஏஜுக்கு உட்பட்டு தான் வரக்கூடாதுன்னாக்க, இப்போ அச்சங்கோயிலில் யாராவது வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா? குழந்தைப்புழையில் சொல்கிறாங்களா? ஆரியங்காவில் சொல்கிறாங்களா? இல்லை இங்கே நாங்கள் கோயில் கட்டுறது சொல்கிறோமா? என் கூட கிறிஸ்துவனும் மலைக்கு வந்திருக்கார், அதோட முஸ்லீமும் என் கூட மலைக்கு வந்திருக்கான். எல்லாத்தோட ஒரு முஸ்லீம் லேடி 6 வருஷம் என் கூட மலைக்கு வந்து நான் அந்த கோயில் கட்டும்போது விநாயகர் சன்னதிக்கு 75,000 ரூபாய் பணம் கொடுத்தாங்க. ஒன்று பூதபுரி தர்மசாஸ்தா கோவில் அமையத்த காரணமே இவர் தான். இவர் கூட வேலை செஞ்ச அந்த காலத்தில் இவர் கூட கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணவங்கெல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணி, ஊர் பொதுமக்களும் அதே மாதிரி நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. இந்த இடத்துல கோவில் வரணும்னு ஆசைப்பட்டாங்க. இந்த கோவில் ஒரு படிக்கும் காரணம் வந்து எல்லாருடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் ஃபஸ்ட்டு. 2வது வந்து இவருடைய எப்போ எது ஒன்றுமோ ஒரு பெரியவா சொன்னால் தான் சின்னவா எல்லாரும் கேட்பா. அந்த மாதிரி இவருடைய எடுத்துக்காட்டுகள் தான் எல்லாமே இங்கே நடந்தது. முதல்ல வந்து சுவாமி சன்னதிகள் வரணும்னு சன்னதிகள் வந்தது. அதுக்கப்புறம் நாகன் பிரதிஷ்டை பண்ணோன்னா, அதுக்கப்புறம் கொடிமரம் வைக்கணும்னா, அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா வந்து கேட்டதெல்லாம் கண்ணை மூடிட்டு கொடுக்குறாரு, இல்லை கண்ணை திறந்துட்டும் கொடுத்துருவார். அந்த மாதிரியான ஒரு நல்ல இது. 2வது இந்த கோவிலில் ஒரு முக்கியமான விசேஷம் என்னன்னா, எல்லாரும் கல்யாணம் ஆகி புத்திர பாக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கண் கலங்கி வருவா. இங்கே வந்து என்னன்னா, கண் கலங்கி வர சொல்ல நம்ம சன்னதியில் அழுதுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கஷ்டம்லாம் சொல்லும்போது சுவாமி வந்து ஃபஸ்ட்டு சொன்னார், நீங்கள் வந்து வேண்டிக்கோங்க. எல்லா கோவிலையும் குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய தொட்டிலில் போடுவா, ஆனால் இங்கே வந்து மட்டும் ஐயப்பனை தொட்டிலில் குழந்தையா போட்டுட்டு அந்த குழந்தைய அவர் காலங்கீழே போடுவாங்க. அதில் வந்து பொன்னூஞ்சல் ஆடுகிறான்னு ஒரு பாட்டு, அது குழந்தைய ஐயப்பன் தொட்டில் போட்டு அது நாங்கள் பாடுவோம். அந்த பாட்டை ஒரு வாட்டி வீரமுனியாசன் கேட்டார். கேட்ட உடனே ஏன்னு கேட்டால் அது எழுதி கொடுக்கல, எங்கள் புக்கிலேயே இருந்து புக்கு கொடுத்தேன். அப்புறம் வந்து எங்களுக்கு உத்தரவு கேட்டார், அதை நாங்கள் வந்து கேசட் பண்ணுறோம். உத்தரவில் தாராளமாக போட்டுலாம், ஐயப்பன் பாட்டு போய் உத்தரவாதம் இருக்கு எல்லாம் பண்ணோம். அவர் கேசட்டாக வெளியிட்டு அந்த கேசட்லேயே பூதபுரி தர்ம பேரெல்லாம் போடணுன்னார். பாலசுப்ரமணியம் இதெல்லாம் தேவைங்களா, இப்போ இந்த கோயிலுக்கு நிர்மாணம் பண்ணேன் என் பேர் போல், அதனால் பேரெல்லாம் போட வேணான்னு. ஆனால் அவர் பெருந்தன்மையில் பூதபுரி தர்மசாஸ்தா ஐயப்பன் பக்தர்கள்னு கேசட்டை போட்டு பொன்னூஞ்சல் ஆடுகிறார் ஐயப்பன் அப்படின்னு போட்டு இன்றைக்கி வேர்ல்டு ஃபேமஸ். அவர் கச்சேரி போகிறாங்கலாம் பாடுறாங்க, கேசட் பண்ணல. எங்கே பார்த்தாலும் நாங்கள் பம்பையில் இருக்கும்போது கூட மற்றவங்க ஸ்ரீவந்து இந்த சாமி நீங்கள் தான் பாடுறீங்களா, அந்த பாட்டு பாடுங்கம்பாங்க. அப்போல நீ ஏற்பட பாட்டு எங்களுக்கு இருக்குது, அது பஜனை பண்ணுறோம் போடுவோம். அதான். இப்போ இந்த கோயில் வந்து ட்ரஸ்ட் அந்த மாதிரி பார்த்துக்கிறாங்களா? அதாவது ஆரம்ப காலத்துலேருந்து இந்த கோயில் குருக்கள் செலவு, கூட்டுறவா பேர் செலவு, கரண்ட்டு, இதெல்லாம் நான் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு 70 வயசு தாண்டும் போது ஒரு இது வந்து நமக்கு அப்புறம் இந்த கோயிலை யார் இது பக்கிட்டு வந்து பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வந்ததுனால
நான் என்ன பண்ணேன், நித்திய பூஜை அறக்கட்டளைன்னு ஒன்று ஏற்பாடு பண்ணேன். அப்புறம் இப்போ நாங்கள் மாலை போடுறேன். மாலை போட்டாலும் 5 ஆரம்ப காலத்தில் 1 ரூபா 1.5 ரூபா தட்டிட. இப்போ 5 ரூபா தரா, சில 10 ரூபா தரா, இப்போ பார்த்தீங்கன்னா 100 ரூபா கூட தராங்க. நான் இந்த கோயிலுக்கு மாலை போட்டாலும் சரி, இருமுடி கட்டினாலும் சரி, அந்த பணம் கொடுத்தாங்கனாக்க அது சொந்தத்துக்கு நான் உபயோகப்படுத்தினதே கிடையாது. காரணம் என்ன பண்ண, எனக்கு தான் நல்ல வேலையில் இருந்தேன், நல்ல உத்தியோகத்தில் இருந்தேன், சம்பளம் கொடுத்து ரிட்டையர் ஆனப்போ அதிகமாக கொடுக்குறேன். சம்பளம் வாங்கியதை விட பென்ஷன் நிறையா வருது. சம்பளம் வாங்கும்போது கடைசியாக கேரி சொல்லி 21,000 வாங்கியிருந்தேன். இன்றைக்கி பென்ஷனே 46,000 ரூபா வருது. அதுபோல் இருக்கும்போது ஏன் இந்த பணத்தை இது பண்ணிட்டு, அதுபோல் வர பணம் பக்தர்கள் கொடுக்கக்கூடிய பணத்தெல்லாம் பேங்கை டெபாசிட் பண்ணி, அந்த டெபாசிட்லேருந்து வரக்கூடிய வட்டி இருக்குது பாருங்கள், அதை வச்சு இப்போ இன்னைக்கு கோயில் மீட்டம் பண்ணுறோம். 22 லட்சம் ரூபாய் இன்னைக்கு அறக்கட்டளை சார்பில் டெபாசிட் போட்டுருக்குறாங்க. இப்போ ஆரம்பத்தை விட கொஞ்சம் வட்டி கம்மியாக போச்சு. இருந்தால் கூட கொரோனா பீரியட்லேயும் சரி, நாங்கள் குருக்களுக்கோ வேலை செய்கிறவங்களுக்கோ அப்புறம் கரண்ட்டு பில்லையோ செலுத்தாமல் இல்லை. காரணம் என்னன்னா வட்டி வந்தது. இன்றைக்கும் வண்டி வந்து தான் இருக்குது. அதுபோல் எனக்கு உதவியாக அந்த அறக்கட்டளையை ஏற்பாடு பண்ணிருக்கேன். இருந்தால் கூட அதில் சில கண்டிஷனில் நான் போட்டுருக்கிறதுனால நான் சொல்கிறது அவன் கட்டுப்பட்டு தான் நடக்கணும். வட்டியை வேணால் செலவு பண்ணலாம் மொழியை அசல் எடுக்க முடியாது அவங்களால. இப்போ ஐயப்பன் கோயில்ல பெண்கள் போகக்கூடாதுன்னு இருக்கு இல்லையா? அது போல வேற ஏதாவது கோயில்கள் இருக்கா? அது போல வேற ஏதாவது கோயில்கள் இருக்கா? வேற கோயில் கிடையாது. வேற எதுவும் கிடையாது. ஆண்கள் போகக்கூடாதுன்னு அந்த மாதிரி ஏதாவது? நான் சொன்னேன், ஒரு கோயில், ஆட்டுக்கல் பகுதி, அந்த ஒரு கோயில் மட்டும். ஆண்கள் அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு தான் போகக்கூடாது. பொங்கல் அன்னைக்கு தான் போகக்கூடாது. அன்னைக்கு அந்த 3 நாள் போக முடியாது கும்பல். ஏன்னா ரோடு பூரா பொங்கல் வச்சுருப்பாங்க. பொங்கல் கூட பெண்கள் ஏன் வரக்கூடாது, அந்த பீரியட்லாம் வரக்கூடாது. சாதாரண இப்போ நம்ம கோயில் இருக்கு, அந்த டயத்தில் பெண்களே வரமாட்டாங்களே, அவங்களுக்கே தெரியலையா? ஒரு சில பேருக்கு தான் அந்த சந்தேகம் வருது, ஏன் வரக்கூடாது அந்த மாதிரி. ஏன் வரக்கூடாது தான் நாங்கள் சொல்கிறோம். இந்த போல் சத்தியமே பண்ணுறோம். ஏன்னா கேரளா கவர்மெண்ட்டில் இந்த ஆர்டர் போட்டு அவங்க இது பண்ணால் பாருங்கள். இன்னொன்று ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன், இதே போல் கேஸெல்லாம் சுப்ரீம் கோர்ட்லேயே சீக்கிரம் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. எக்ஸாம்பிள் சபரிமலை நடந்திருக்குல்ல, சபரிமலையில் பெண்கள் போகலான்னு ஆர்டர் வந்தது, அதை கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த பம்பையே இல்லாமல் போயிட்டு எக்ஸாம்பிள் அப்பவே அடுத்த சுனாமி அடி, அது பக்கத்தில் வீடுகள் எல்லாம் காலி, எல்லாமே அங்கே பம்பையில் சபரிமலையில் இருந்து எல்லாமே காலி ஆகிடுச்சு. ஸோ ஐயப்பன் இருக்காருன்றது அது ஒரு உதாரணம் காமிச்சிருக்காங்க. ஸோ பகவான் இருக்காருன்றது இதுதான் உதாரணம். பெண்கள் வரக்கூடாதுன்றது இதுதான் ஒரு ரீசன். ஸோ அதை மீறி செஞ்சாங்க, கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்தாங்க, இதையும் செஞ்சாங்க. உடனே ஐயப்பங்க ரிசல்ட்டை காமிச்சார். ஸோ அப்பவும் புரிஞ்சுக்கிற தன்மை இல்லைன்னும் போது அது ஆர்குமெண்ட். இதுல நம்பிக்கை இருக்கிற பெண்கள் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இது புரிஞ்சுக்காதவங்க தான் யாரும் நம்மன பெண்கள் ஸ்ரீதர்ம சாஸ்தா கோயில் பிரார்த்தனை பண்ணிட்டு போனவங்க இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் இந்த விஷயம் நடக்கலன்றதுக்கு நிறைய உதாரணங்கள் நிறைய பேர் இருக்காங்க. நான் கூட அதில் ஒரு ஆள், எங்க நிறைய நடந்திருக்கு. கூட்டுக்காரன் போறது இங்க பிரார்த்தனை பண்ணிட்டு போனவங்க ஒருத்தருக்கும் ஒரு குழந்தை வரம் இல்லைன்னு இங்க போடுவாங்க. அவங்களுக்கு கூட்டு சார்லாம் குருசாமி சார்பில் போடுவாங்க. அடுத்த வருஷம் அவங்களுக்கு உடம்பு வந்துருக்கு. அந்த மாதிரி இந்த கோவிலோட பவர் அதிகம். நாங்கள் இங்கே போடுறது மட்டும் இல்லை, சபரிமலையும் யாராவது சொல்கிறாங்க. இங்கே ஐயப்பங்கிட்ட பிரார்த்தனை பண்ணி ஆரம்பிப்பேன், மற்றவங்க கூட்டு சேர்ந்தா 10 பேர் சேர்ந்து போடுறது தான். போட்டு போய் பவர் வேண்டுறது. அதில் இப்போ சாதாரணமாக இருந்துங்க 10 பேர் யாராவது ஒரு ஆத்மா நல்ல ஆத்மா இருக்கும். அதனால் அவனுடைய பிரார்த்தனை ஐயப்பன் நிறைவேற்றுமே அப்படின்ட்டு. இது மட்டும் இங்கே மட்டும் இல்லாமல் எந்த வருஷம் சபரிமலைக்கு எந்த மாதம் சபரிமலைக்கு நாங்கள் போனாலும் அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு அவர் சன்னதி எடுத்தா போல் இது போல் சரி எல்லாம் 10 பேர் போனாலும் 50 பேர் போனாலும் சரி இருந்து கூட்டு சேரணம் போட்டு அவரையும் பிரார்த்தனை பண்ணால் வரமாட்டோம். கிராமத்தினால ஒரு 50 வீடு சேர்ந்து தான் இருக்கும். ஏதாவது ஒரு வீட்டில் அசம்பாவினாக்க அவங்களாம் கோயிலுக்கு வந்துடுவாங்க, ஏன் தங்குவாங்க. அவங்களுக்கு ஆளை வச்சா சமையல் பண்ணி அவங்களுக்கு போட மாட்டேன். நீங்க இப்போ உங்க நல்லபடியா அதை நடத்தும் போது ஊர் மக்கள்லாம் வரணும்னு நிறைய பேர் வர ஆரம்பிப்பாங்க. அது வேடிக்கை. நான் இந்த ஊர்ல மாலை போட்டுட்டு கோயிலுக்கு போகும்போது என்னை எல்லாம் கிண்டல் பண்ணாங்க. நான் அங்கதான் சாமி இருக்காரா, உள்ளூர் சாமி இல்லையா அப்படின்ட்டு. நான் அதை பற்றி கவலைப்படலை. இப்போ அவர்களே நான் கார்த்திகை மாதம் ஆரம்பத்தில்
ஒரு நாள் 2 நாள் மாலை போட்டுக்க தவறுனாக்க என்ன மாலை போட்டதில்ல அப்படின்னு அவங்களே கேட்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் ஒரு 8-9 அப்புறம் மற்றவங்க வர ஆரம்பித்தாங்க, 15 பேர். அப்புறம் பார்த்தாங்க இன்னைக்கு இன்னும் ஸ்ரீபெரும்புதூர் 4000 பேர் மலைக்கு போகிறாங்க. அது எல்லா சீசன்லையும் போகிறாங்க. அது ஒரு வேடிக்கை. எல்லாருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை முறை நல்லா நடக்குது. இது போல நல்ல உள்ளங்கள்லாம் வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டு தொடர்ந்து கைங்கரியம். இப்போ அவங்க இருக்கிற கைங்கரியம் தான். சுவாமியே சரணமையப்பா. பூதபுரி கஷேத்திரம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீபெரும்புதூர் என்ற நாமத்தில் விளங்கக்கூடிய இந்த ஊரில் எழுந்திருக்கும் பூதபுரி தர்மசாஸ்தா ஆலயத்தை 30 ஆண்டுகளுக்கு முன்பாக சிறப்பான முறையில் கட்டி அதனை தொடர்ந்து வருடா வருடம் மே 1ஆம் தேதி ஏகதின லட்சார்த்தனை என்ற வைபவத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அத்துடன் கார்த்திகை மாதம் உத்தர நட்சத்திரத்தில் அவருக்கு சிறப்பான 10 நாட்கள் விசேஷமான முறையில் யாகசால பூஜையுடன் 10 நாட்களும் பிரம்மோற்சவம் என்று சொல்லக்கூடிய வைபவமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆலயத்தில் மிக சிறப்பான அம்சம் என்னவென்றால், இந்த ஆலயத்திற்கு வரும் பக்தர்களுக்கு சந்தான பாக்கியம் என்று சொல்லக்கூடிய குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு அதி உன்னத அதிசீக்கிர சந்தான பாக்கியம் தரக்கூடிய சாஸ்தாவாக விளங்கி கொண்டிருக்கிறார். அவர்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டியது என்னவென்றால், இங்கு நமக்கு சந்தான பாக்கியம் வேண்டிக் கொள்ளும் பொழுதே அவரிடம் இங்கு இருக்கும் சிவாச்சாராகிய நானும் எனது புத்திரராகிய அருணாச்சலம் ஐயப்பன் அவர்கள் இருந்தாலும் அவர்கள் கூறுவது என்னவென்றால், நீங்கள் நன்றாக பிரார்த்தனை பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தால் குதிரைக்கு உண்டான குதிரை என்று சொல்லக்கூடிய அசுவம் இங்கு இருக்கிறது. அதற்கு விசேஷமான முறையில் அபிஷேகம் செய்து அதற்குண்டான ஆராதனைகள் செய்ய வேண்டும் என்றும், பெண் குழந்தை பிறந்தால் யானைக்கு உண்டான கஜம் என்று சொல்லக்கூடிய யானைக்கு உண்டான விசேஷமான பூஜைகளை செய்து நிவர்த்தி ஆகும் என்று நாங்கள் கூறுவோம். அதனை உடனடியாக தர்மசாஸ்தா நிறைவேற்றி இதுவரையில் கிட்டத்தட்ட 100 பேருக்கு உண்டான சந்தான பாக்கியத்தை தந்திருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து இந்த ஆலயத்திற்கு வந்து நான் 15 ஆண்டுகள் கும்பாபிஷேகத்திலிருந்து இருக்கிறேன். இருந்தாலும் 15 ஆண்டுகளாக சிறப்பான முறையில் பூஜை செய்து கொண்டு வருகிறேன். இதுவரையில் சந்தான பாக்கியம் என்ற வைபவத்தை நன்றாக அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். அத்துடன் மலைக்கு செல்லும் பக்தர்கள் எந்த விதமான இடையூறுகளும் தடங்கல்களும் இல்லாமல் நல்ல முறையில் யாத்திரை சென்று வழிபட்டு வருகிறார்கள். அதனால் பக்தர்களுடைய அனைவரும் வந்து ஐயனை தரிசனம் செய்தால் எல்லாம் வல்ல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த கோயில்ல வந்து இப்போ நீங்க எல்லாம் இருக்கீங்க இல்லையா, நீங்க என்ன இதுல படிச்சுட்டு வந்திருப்பீங்க? குருகுலம் அந்த மாதிரி படிச்சுட்டு வந்திருக்கீங்க? நான் வந்து குருகுலத்தில் படிக்கல. நான் பெரியவங்கள்ட்ட வந்து கற்றுக்கிட்ட மந்திரங்கள் போக்குவரத்து தான். என்னுடைய புத்திரர்கள் இருவரும் மாயவரம் பாடசாலை சிவாகம பாடசாலை என்று சொல்லக்கூடிய சுவாமிநாத சிவாச்சாரியிடம் பயின்று 6 வருடங்கள் அங்கு கல்வி கற்று இங்கு சிறப்பான முறையை பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள். பெரியவன் பேர் அருணாச்சல சிவாச்சாரியார், ஆகம பிரிவினர். ஐயப்ப சிவாச்சாரியார், அவரும் ஆகம பிரிவினர். 6 ஆண்டு காலம் பயின்று இங்கு சிறப்பான முறையில் பூஜை செய்து கொண்டிருக்கிறார். அத்துடன் நமது முழுமுதற் கடவுளாக விளங்கக்கூடிய பூதபுரீஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பான முறையில் தலைமுறையாக நாங்கள் பூஜை செய்து கொண்டு வருவோம். இந்த கோயிலை பத்தி ஏதாவது ஸ்பெஷல் வேற ஏதாவது சொல்லணுமா? வேறு ஒன்றும் அதாவது இந்த ஆலயம் நிர்வாணதே எப்படி என்றால் குப்பைமேடு கோபுரமாகும் என்று சொல்லக்கூடிய பழமொழியை நிறைவேற்றக்கூடிய ஒரு இடமாக இந்த ஆலயம் விளங்கியது. இது அந்த ஆலயத்தில் சாதாரண ஒரு குப்பைமேடாக இருந்ததை அரசாங்கத்திடம் கேட்டு இதை குப்பைமேடு கோபுரமாக கட்டி பராமரித்துக் கொண்டு வருகிறார். நன்றாக விளங்கி கொண்டிருக்கிறது. ஓம் வாமதேவாய ஓம் மருணாத்மேவ ஸ்மேசுதேவாய விஷ்ணவே விராட் ரூபாய விசாதேவாய ஒரு சிறப்பான கோயிலிலிருந்து மீண்டும் பல தகவல்களுடன் சந்திப்போம். சுவாமியே சரணம் ஐயப்பா.